ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இவன் தான் எங்கள் கட்ட பையன். எங்கள் வீட்டோட மூத்த வாரிசுன்னு சொல்லலாம். இவன் எங்கள் வீட்டுக்கு வந்து 9 வருஷம் ஆகுது. எனக்கு மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆகுது. ஆனால் இவனை நாங்கள் கல்யாணம் ஆகி 1 வருஷம் கழிச்சு தான் இவனை நாங்கள் கையில் வாங்கினோம். இவன் வந்து ஒருத்தவங்க வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவங்க ரொம்ப மோசமாக இவனை நடத்தின மாதிரி நான் யாரையுமே பார்த்துருக்க மாட்டேன். ஒரு இட்லி, அதுவும் காஞ்சி போன இட்லி போடுவாங்க, தண்ணி வைக்க மாட்டாங்க, கட்டையாலேயே அடிப்பாங்க, அவுத்துக்கிட்டு ஓடிடுவான். சில டைம் பாத்ரூம்லாம் வந்துச்சுன்னா அவனாவே அவுத்துக்கிட்டு அறுத்துக்கிட்டு போயிடுவான். அதுக்கெல்லாம் அடிப்பாங்க. அப்புறம் வந்து சாப்பாடு வைக்க மாட்டாங்க, குளிப்பாட்ட மாட்டாங்க. ஆனால் நாங்கள் குடி போனதுக்கப்புறம் என்னமோ இவன் மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துருச்சு. மொட்டை வெயிலில் தான் கிடப்பான், குற்ற மலையில் கிடப்பான், பாத்ரூம் போகிற இடத்துலையே படுத்துக்குவான். எனக்கு அப்படியே ஒன்றுமே சொல்ல முடியல. அப்புறம் நாங்கள் குடி போனதுக்கப்புறம் இவனை எப்படியாவது நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது இவனை நம்ம எப்படியாவது வாங்கிடணும் அவங்கக்கிட்டேருந்து அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவன் எங்ககிட்ட ரொம்ப பாசம். ஏன்னா நான் போனதுக்கப்புறம் சாப்பாடு வைக்கிறது, 3 வேளையும் சாப்பாடு வைக்கிறது, குளிப்பாட்டுறது, வாக்கிங் கூட்டு போகிறது இப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவன் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டான். ஆனால் இந்த 9 வருஷத்தில் எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த 9 வருஷத்தில் ஒரு நாள் கூட யாரையும் கடிச்சது கிடையாது. ஆனால் வீட்டு வாசல் உள்ள யாரையும் விடமாட்டான். ரொம்ப சமத்து பையன். சின்ன பிள்ளைங்கள்ட்ட அப்படி விளையாடுவான். இவனை மாதிரி ஒரு ஒரு மூத்த பிள்ளை கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா அம்மான்னு என்கிட்டயே தான் வந்து எப்போதும் ஒட்டிக்கிட்டு கிடப்பான். ரொம்ப பிடிக்கும். 9 வருஷம் ஆயிடுச்சு. வருஷம் ஆனதும் தெரியல. இப்போ அப்படியே என்ன ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நல்ல பையன், சமத்து பையன். இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.